அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி என் மக அவங்க பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஹரக்கத் இல்லாத வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையில் நம்மளால் படிக்க முடியாது. அது இலக்கணமாக இருக்கும். இலக்கணம் புரிஞ்சவங்க மட்டும்தான் அது தமிழில் மீனிங் சொல்ல முடியும். இப்ராஹிம் அவங்களுடைய ரூஹ எடுக்கும்போது, அதாவது மலக்கல் மௌத் வராங்க. வந்து அவங்களுடைய ரூஹ எடுக்க போகும்போது இப்ராஹிம் சொல்கிறாங்க, ஒரு நண்பன் ஒரு நண்பனுடைய உயிரை எடுக்கிறது எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே அல்லாஹ் தாலா வஹிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக இறக்கி வைக்கிறான். என்ன சொல்கிறான்னா அல்லாஹ் தாலா, ஒரு காதலன் ஒரு காதலியை சந்திக்காத நாட்கள் இருக்குமா அப்படின்னு. வரிகள் எவ்வளோ அருமையான வரிகளாக இருக்குது பாருங்களேன். தவறான நோக்கத்தில் பார்க்கறத விட நம்ம அல்லாஹ் தாலாவை எவ்வளோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நேசிச்சிருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எப்படி நேசிச்சிருக்கான் அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா மரணம் என்பது அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு தோழன் ஒரு அதாவது இன்னொரு தோழனை நேசிச்சிருப்பாங்க. அதை விட 1000 மடங்கு அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நேசிச்சிருக்கான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அப்படிதான். ஒரு தாய் எவ்வளோ ஒரு பிள்ளையை நேசிக்கிறாங்களோ அதை விட சிறந்த முறையில் ஒரு தகப்பன் அவங்களுடைய குழந்தைய எவ்வளோ நேசிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிக்கிற மாதிரி, மனைவி ஒரு கணவனை நேசிக்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு பிள்ளை தன்னுடைய அம்மாவை நேசிக்கிற மாதிரி அதாவது 1000 மடங்கு அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நேசிச்சிருக்கான். அதே மாதிரி நம்மளும் அல்லாஹ் தாலாவை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றதை இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வாயளவில் சொல்கிறதோ அப்படிலாம் கிடையாது. உள்ளத்தால் அல்லாஹ் உறுதியாக்கி நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகம் அமல் செஞ்சு அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை சொல்லியிருக்கானோ அதன்படி நடந்து அதன்படி வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு நேசமான மக்களாக நம்ம ஆகுறதுக்கு அல்லாஹ் தாலா நமக்கு தௌஃபீக் செய்யணும். இன்றைய காலத்தில் அல்லாஹுவை நேசிக்கிறத விட உலகத்தில் வாழக்கூடிய ஹீரோக்களை தான் நேசிக்கிறாங்க. ரியல் ஹீரோ அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அது கொஞ்சம் கூட யாரும் சிந்திச்சு பார்க்க மாட்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் அதிகம் அல்லாஹ் தாலாவை நேசிக்கக்கூடியவளாக ஆகணும். அதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகணும் இன்ஷா அல்லாஹ்.